தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு இந்தியாவினுடைய இன்றைக்கு தலைசிறந்த முதல்வர் யாருன்னா நம்முடைய ஜோசப் விஜய் தான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சொல்றதை செஞ்சிட்டோம், நாங்க சொல்றதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். உங்களுக்கு தெரியும் நான் யாரு கூட இருந்தேன். நான் ஃபுல்லா திருட்டு பத்தும் கூட தான் இருந்தேன். இன்னைக்கு சொல்லாத செஞ்சது, சொல்றதே செஞ்சது. அதுக்கு உதாரணம் யாருன்னா எங்க மாவட்டம். அவர் கூப்பிட்டு இங்க நிற்கும் போது சொல்றாரு, அவர் கூப்பிட்டு சிவாவை அணைச்சு, இது மாதிரி ஒரு லோகத்துல ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. சிவாவை அணைச்சு நான் பார்த்துக்கிறேன், நீங்க பார்த்துக்கினாரா? தமிழ்நாட்டு வீடு வசதித்துறை தலைவரா கொடுத்துட்டாரா? இப்ப அவரு அமைச்சர் ஆயிட்டாரா? அதான் சொல்றதை செய்யறது ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். அதே மாதிரி நம்முடைய நிதி அமைச்சர் அன்பு சகோதரர் மரியமிச்சன், நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது, நிதி அமைச்சர்லாம் ஒன்றும் தெரியாது. மனுஷன் இருக்குமா விட்டாரு அசம்பிளியில கிழி கிழிச்சிட்டாரு. தமிழும் கிழிக்கிறாரு, இங்கிலீஷும் கிழிக்கிறாரு. பெரிய போரே நடந்துச்சு அசம்பிளியில. நான் 2006 2011 பாதி இருந்தேன். இது மாதிரி ஒரு நிதி அமைச்சர் பார்க்க எல்லாம் என்ன சொன்னாங்க, என்னப்பா அவருக்கு ஒண்ணு தெரியாது, படிச்சவரு, அவருக்கு நிதியை பத்தி எப்படி தெரியல, அக்கி விட்டா 10 பைசால இருந்து அந்த ஒரே ஒரு பைசா கணக்கு கூட சொல்றேன். நீ நாட்டுல எவ்வளவு நிதி இருக்குது, எவ்வளவு செலவு பண்ணணும், என்ன சமாச்சாரம் கிளீனா புட்டு வச்சுட்டு கடைசியா கோவத்துல மைக்க கூட தட்டிட்டு உட்காந்து பாத்தீங்களா டிவில. அதான் நிதி அமைச்சர். நம்முடைய கினோரா, அவர் கினோரா தான். இன்னும் கொஞ்சம் விட்டாரு, கொஞ்சம் நெகிந்தாருன்னா போடு அவளையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நாள் நான் உள்ள போய் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பார்த்தேன்னா நான் ராஜா, எனக்கு 5 நிமிஷம் தான். யாரு தளபதி வந்தாரு, கொத்து பரோட்டா முடிஞ்சிச்சு. நான் 5 நாள் ஜாலியா சுத்திட்டேன். பார்த்தா அவர் வந்தப்போ குளத்தூர் திருவிழாநகரே அப்படி சும்மா ஜொலிக்குது. 25,000 30,000 பேர் பாரு. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான்